சற்று முன் ஜே.பி. நட்டா திடீர் நீக்கம். பாஜகவின் புதிய தேசிய தலைவராகும் வானதி சீனிவாசன். அமித்ஷா அதிரடி அறிவிப்பு. அதாவது பிரதமர் நரேந்திர மோடியின் குஜராத் வருகைக்கு பிறகு புதிய மாநில தலைவரின் பெயர் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வந்தது. மொத்தமுள்ள 36 மாநில தலைவர்களில் 12 பேரின் பெயர்களை பாஜக தற்போது இறுதி செய்துள்ளது. பாஜகவின் மிஷன் சவுத் பற்றிய விவாதங்களுக்கு மத்தியில் ஆச்சரியப்படும் விதமாக மேலும் 2 பெயர்கள் தேசிய தலைவர் பதவிக்கான போட்டியில் இணைந்துள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் பாஜக உண்மையிலேயே அனைவரையும் ஆச்சரியப்படுத்தப் போகிறது. இந்த 2 பேர்களுமே பெண் தலைவர்களின் பெயர்கள். ஆந்திராவைச் சேர்ந்த டி. புரந்தேஸ்வரியின் பெயரும் உள்ளது. பாஜகவில் அவர் தென்னிந்திய சுஷ்மா சுவராஜ் என்று அழைக்கப்படுகிறார். மற்றொருவர் தமிழகத்தைச் சேர்ந்த வானதி சீனிவாசன். ஆனால் வானதி சீனிவாசனுக்கே அதிக வாய்ப்புள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது. குறிப்பாக டி. புரந்தேஸ்வரி மற்றும் வானதி சீனிவாசன் ஆகியோரின் பெயர்கள் விவாதிக்கப்படுவதற்கு முன்பு ராஜஸ்தான் முன்னாள் முதல்வர் வசுந்தரா ராஜேவின் பெயரும் தேசிய தலைவர் பதவிக்கு விவாதிக்கப்பட்டது. வானதி சீனிவாசன் தற்போது பாஜகவின் தேசிய மகளிர் அணி தலைவராக உள்ளார். அவர் கோவையைச் சேர்ந்த எம்எல்ஏ. சமீபத்தில் தெற்கிலிருந்து 3 பாஜக தலைவர்களின் பெயர்கள் தேசிய தலைவர் பதவிக்கு முன்னணியில் உள்ளன. இதில் நிலக்கரி அமைச்சர் ஜி. கிஷன் ரெட்டி, உள்துறை இணை அமைச்சர் பண்டிட் சஞ்சய் குமார், கர்நாடகாவைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி ஆகியோரின் பெயர்கள் அடங்கும். இந்த தலைவர்களின் பெயர்களை பரிந்துரைப்பதற்கான காரணம் பாஜக இப்போது தெற்கை நோக்கி தீவிரமாக நகர விரும்புகிறது. இந்த நிலையில் தென்னிந்தியாவின் கவனத்தை ஈர்க்கக்கூடும். இதுவரை பதவி வகித்த 11 தேசிய தலைவர்களில் 3 பேர் தெற்கிலிருந்து வந்தவர்கள். இதில் பங்காரு லட்சுமணன், ஜே. கிருஷ்ணமூர்த்தி, வெங்கையா நாயுடு. அதேபோல் பாஜக தொடங்கப்பட்டதிலிருந்து எந்த பெண்ணும் தேசிய தலைவராக ஆனதில்லை. ஆனால் இதற்கிடையில் முதல் முறையாக இந்த பதவிக்கான இறுதி குழுவில் ஒரு பெண்ணின் பெயரை பாஜக சேர்ப்பது குறித்து பேச்சுக்கள் எழுந்து வருகிறது. இதில் மிக முக்கியமானவர்கள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், தென்னிந்தியாவின் சுஷ்மா சுவராஜ் என்று அழைக்கப்படும் டி. புரந்தேஸ்வரி ஆகியோர் உள்ளனர். மேலும் டி. புரந்தேஸ்வரி 2014ஆம் ஆண்டு பாஜகவில் சேர்ந்தார். அவர் தற்போது ஆந்திர பிரதேச பாஜகவின் தலைவராகவும் உள்ளார். அடுத்த தேசிய தலைவர் 50 முதல் 70 வயதுக்குட்பட்டவராக இருப்பார் என்று பாஜக வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றன. நாட்டின் மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் பாஜக புதிய மாநில தலைவரை நியமிக்கவில்லை. பிரக்யாராஜ் மகா கும்பமேளா முடிந்ததும் அடுத்த வாரம் பெயர் அறிவிக்கப்படும் என்று தெரிய வருகிறது. மேலும் முதலில் ஹரியானா, பின்னர் மகாராஷ்டிரா, அடுத்து டெல்லியில் வெற்றி பெற்ற பிறகு பாஜக இப்போது ஒரு தேசிய தலைவரை தேடுகிறது. தெற்கிலிருந்து வந்த 5 பெயர்களுடன் வடக்கிலிருந்து பல பெயர்களும் விவாதிக்கப்பட்டன. ஆனால் இவை அனைத்திற்கும் மத்தியில் கட்சியின் பொதுச் செயலாளர் வினோத் தவிடாவின் பெயரும் உள்ளது. அவர் பாஜக உயர் தலைமையின் நம்பிக்கைக்குரியவராக கருதப்படுகிறார். அதேபோல் தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் அவர் மட்டுமே அப்படிப்பட்ட தலைவர் என்று கூறப்படுகிறது. பிரமோத் மகாஜன் பாணியில் ஒரு தலைவர் யார்? அதாவது அவர் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய வல்லவராக இருக்க வேண்டும். பாதகமான சூழ்நிலைகளில் பொருத்தமான நடவடிக்கைகளை எடுக்க அவர் திறமையானவராக இருக்க வேண்டும் என பாஜக கருதி வருகிறது. அது மட்டுமில்லாமல் பர்வேஸ் வர்மா முதல்வர் ஆவார் என எல்லோரும் எதிர்பார்த்த போது டெல்லியில் பாஜக தலைவரின் கட்டுப்பாட்டை ஷாலிமாரின் எம்எல்ஏ ரேகா குப்தாவிடம் ஒப்படைத்து அவரை முதல்வராக்கியது. அப்போதிலிருந்தே தேசிய தலைவர் குறித்த சஸ்பென்ஸ் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில்தான் பாஜக தேசிய தலைவரான ஜே.பி. நட்டா நீக்கம் செய்யப்பட உள்ளதாகவும் விரைவில் புதிய பாஜக தேசிய தலைவராக வானதி சீனிவாசனை அறிவிக்க அதிக வாய்ப்புள்ளதாக பாஜக மூத்த தலைவர்கள் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது.